ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் பெரிய அளவுக்கு காசு சேர்த்து வச்சு ஒரு லட்சாதிபதியாவோ இல்லை ஒரு கோடீஸ்வரனாகவோ ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் என்கிட்ட பெருசாக காசு இல்லை, என்னால் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கரெக்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் மாதம் வெறும் ரூ. 500 இன்வெஸ்ட் பண்ணுறதால ஒரு பெரிய பிக் அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரலும் பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் ஃபைனான்ஷியல் லைஃபே மாறப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட் இஸ் எஸ்ஐபி? பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஃபஸ்ட்டு எஸ்ஐபினா என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் ஒரு மாதமும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. மாதம் வெறும் 500ன்றது நமக்கு தெரியாமல் பண்ணுற சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ்லேயே போயிடும். ஒரு நாளைக்கு வெறும் 17 ரூபா. இந்த 17 ரூபா தான் உங்கள் லைஃபே மாற்ற போகுது. எப்படின்னு மாற்ற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உலகத்திலே 8th ஒண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்றத நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் போடுற அந்த சின்ன முதல் மட்டும் இல்லாமல் அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துருவோம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அதுக்கு 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 10 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 60,000 ரூபா. ஸோ இதோட வெல்த் மட்டும் நீங்கள் 10 வருஷத்துக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 10 வருஷத்துக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 56,000 ரூபா. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களோட அமௌண்ட் டபுள் ஆகிருக்கு. எத்தனை வருஷத்தில்? 10 வருஷத்தில். அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1,16,170 ரூபா. ஆல்மோஸ்ட் நீங்கள் 60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் 1,16,000 ரூபா. இது ஜஸ்ட்டு 10 வருஷம் 12% தான் போட்டிருக்கோம். ஸோ இல்லை, இப்போ 12%ன்றது உங்களுக்கு ஒரு 13% ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 6,000 ரூபா சேர்ந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? 63,000. லாஸ்ட்டாக 12%ல் பார்க்கும்போது 56,000. 13%ல் பார்க்கும்போது 63,000. ஸோ இதுவே நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 20 இயர்ஸ்க்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4,52,000 ரூபா. ஆல்மோஸ்ட் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,72,000 ரூபா கிடைக்க போகுது. ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இதுவே நீங்கள் ஒரு 30 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா. பட் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா. ஸோ இது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு 1,80,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19 டைம்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ உங்களுக்கு ஓவராலாக 22,10,000 ரூபா. ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 500 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு 13% போட்டிருக்கோம். இதை நம்ம 12% மாற்றிக்கலாம். 12%ஆக மாற்றினா நீங்கள் ஜஸ்ட்டு 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,84,000. சப்போஸ் இதுவே 12 15% வரலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆன 15% கிடச்சிச்சின்னா, ஸோ இதுதான் ஓவரால் லக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், 33 லட்சம். ஆல்மோஸ்ட் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட ஒரு ரியல் மேஜிக்கே. 500 பார்க்கறதுக்கு வெறும் சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். ஆனால் அதையே நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லைனா உங்களோட பசங்களுக்கோ ஒரு பெரிய அமௌண்ட்டாக ரெடியாகி இருக்கும். ஸோ இந்த ஐடியா முக்கியமாக இப்போதைய யங்ஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன அட்வைஸாக சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ
அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 20ஸ்ல இருக்கவங்கலாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் 50ஸ்ல நீங்கள் ஒரு நல்ல லட்சாதிபதியாக ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ 500 தானேன்ட்டு அலட்சியமாக இருக்காமல் இன்றைக்கே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கால்குலேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காசை வீணாக செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த டாபிக் வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.